ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். 5லிருந்து 7 வசனங்கள். யாத்திராகமம் 34 5லிருந்து 7 வசனங்கள். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் மோசேக்கு அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன் 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே மோசைக்கு அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படும் பொழுது அவர் சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன். திருவிழாமல் சொல்றீங்க, நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மன உருக்கமுள்ள தேவன், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், அவர் கிருபை உள்ள தேவன். சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கிறது, அவர் இடத்தில் அநேக கிருபைகள் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் இடத்தில் அநேக இரக்கங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் என்ன பண்றாரு? அவர் கிருபை உள்ள தேவன். எதுக்காக இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்கிறது பார்க்கிறோம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. ஆமென். சோத்திரம். கர்த்தா தாமே உங்களுக்கு இந்த கால வேளையில் பேசுவாராக. ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது முன்னாடி இருக்கிற வசனத்தை படிக்கணும், பின்னாடி இருக்கிற வசனத்தை படித்தாதான் புரியும். ஒரு சில நேரத்தில் முன்னாடி இருக்கிற அதிகாரத்தை சேர்த்து படித்தாதான் அது என்ன பண்ணும், அந்த வசனத்துக்குரிய அர்த்தத்தை புரியும். எதற்காக ஆண்டவர் அவர் அங்கே வெளிப்பட்டு சொல்றாரு, நான் இரக்கமுள்ள தேவன் என்று அவர் வெளிக்காட்டுகிறார், அவர் கிருபை உள்ள தேவன் என்று வெளிப்படுத்துகிறார், நீடிய சாந்தமுள்ள தேவன் என்று அங்கே வெளிப்படுத்துகிறார். ஏன் எதற்காக வெளிப்படுத்துகிறார் என்று நீங்கள் கேள்விகள் கேட்பீர்களானால், அதுக்கு முன்னாடி நீங்கள் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 33ஆம் அதிகாரத்தை விட்டுட்டு மறுபடியும் 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அதனுடைய காரியம் தெளிவாக புரியும். இருக்கிறதுலே ஒரு பெரிய ஊழியத்தை பழைய ஏற்பாட்டில் மோசே தலைமையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளி கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 10 அற்புதங்களை அடையாளங்களை பார்வோனுக்கு முன்பாக செய்து செங்கடலை 2ஆக பிளந்து, ஆமென் சோத்திரம், ஆண்டவர் அங்கே மாறாவன் நதியை மதுரமாக மாற்றி அநேக அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்து மன்னாவை கொடுத்து காடைகளை கொடுத்து அவ்வளோ அதிசயமாக ஆச்சரியமாக வனாந்தரத்தில் அவர் வழி நடத்தி வரும்பொழுது மோசை மூலியமாக ஜனங்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுக்கும்படியாக மலை மேலே மோசே அவர் போயிடுவார். அங்கே போயிட்டு அவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொள்வதற்கு மோசே மலை மேலே காத்திருக்கும் பொழுது கீழே இருந்த எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்க, மோசே வருவதற்கு தாமதமாகிவிட்டது, எங்களுக்கு முன் செல்ல எங்களை வழி நடத்துகிற ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணும் என்று மோசே கூட இருந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் உடன் ஊழியக்காரர்கிட்ட ஆரோன் கிட்ட போய் சொல்றாங்க. அவர் ஒரு காரியத்தை தவறான ஒரு காரியத்தை பண்ணிடுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, காதில் இருக்கிற நகையும் கையில் இருக்கிற நகையும் அவங்க என்ன பண்றாங்க, கலட்டி போட்டு அவங்க ஒரு கண்ணுக்குட்டி விக்கிரகத்தை செய்து விடுகிறார்கள். அது செய்துட்டு அவர்கள் சொல்ற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் நீங்கள் 4வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இது 2லிருந்து கூட வாசிங்க. அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகலன்களை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே,
உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். இவர்கள் எல்லாவற்றையும் கலட்டி போட்டு அந்த இடத்துல ஒரு கண்ணுக்குட்டியை ஒரு விக்கிரகத்தை செய்து விடுகிறார்கள். செய்துட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே. உங்கள் தெய்வங்கள் இவைகளே. தெய்வங்களை அவர்களை அழைத்து கொண்டு வரவில்லை, ஒரே தெய்வம் தான் அழைத்து கொண்டு வந்தார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் எத்தனை சூரியன் இருக்குது? எத்தனை சூரியன் இருக்குது? உண்மையை சொல்லுங்க, ஒரே சூரியன் தான் இருக்குதா? எல்லா நாட்டுக்கும் எல்லா தேசத்திற்கும் ஒரே சூரியன் தான். அந்த சூரியனை உருவாக்கின ஒரே கடவுள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க? இவருக்கு எல்லாரும் எடுத்து போட்டு ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி இவர்களை எங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொண்டு வந்த தெய்வங்கள் இவைதான் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். மோசே எங்க இருக்காரு? மலை மேல் இருக்காரு. எங்க இருக்காருங்க? மோசேக்கு இந்த ஜனங்கள் பாவம் செஞ்சது தெரியாது. ஆனால் ஒரு மலை மேலே இருக்கும் பொழுதே மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். 8வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 7 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, மோசே மலை மேல் இருக்கிறாரு. ஜனங்கள் பாவம் செய்கிறதே பாஸ்டருக்கு தெரியவில்லை. ஜனங்கள் அவன் பாவத்தில் விழுந்தது பாஸ்டருக்கு தெரியவில்லை. அன்பானவர்களே, பிரியமானவர்கள், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார்களாக. எல்லாம் கர்த்தா கவனிங்க. பாஸ்டர் பார்க்கும்படியாக நாம் நடந்து கொள்வது விசுவாச வாழ்க்கை கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கிடையாது. ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவர்கள் பொல்லாப்பை தெரிந்து கொண்டார்கள். விக்கிரகத்தை இவர்கள் செய்து அதில் வழிபடுகிறார்கள். மோசேக்கு தெரியவில்லை, பாஸ்டருக்கு தெரியவில்லை, ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க எந்த நேரத்தில் என்னத்தை செய்து கொண்டிருக்கீங்க, என்னத்தை யோசித்து கொண்டிருக்கீங்க, என்ன அந்தரங்கத்தில் பண்ணி கொண்டிருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்கு அறிவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க வந்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சும்மா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆளே இல்லைங்களா? சவுண்டா சொல்லுங்க. அல்லேலூயா. சபையில் வந்து அல்லேலூயா, ஆனால் வெளியில் போனால் ஆளே இல்லாத இடத்துல அல்லேலூயா. அந்த ரங்கத்தில் நாம் என்ன பண்ணுறோம் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருப்பார். இவர்கள் ஜனங்கள் பாவத்தில் விழுந்து விட்டார்கள், ஜனங்கள் அக்கிரமத்தில் விழுந்து விட்டார்கள். ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த அற்புதத்தை மறந்து விட்டார்கள். ஆண்டவர் நடத்தி வந்த விதங்களை மறந்து விட்டார்கள். இவர்கள் ரட்சித்த விதங்களை மறந்தார்கள். இவர்கள் பொல்லாப்பை தெரிந்து கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இவர்கள் கெடுத்து கொண்டார்கள். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அதை மோசே கிட்ட சொல்லும் பொழுது மோசே என்ன பண்ணுவாரு? அவர் கீழே போய் பார்க்கல, ஆண்டவர் சொன்னதை கேட்டு இவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க நாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, உங்களுக்காக நான் ஜெபிக்க கடமையாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறது கடமையாக இருக்கிறது. காலையில் ஜெபத்துக்கு ஒன்று தெரியும், நான் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். என் ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா வாலி பிள்ளைகளுக்காகவும் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுவது என்னுடைய கடமையாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் என்னை முன்னிறுத்தி வச்சிருக்கிறார். ஜனங்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். உடனே மோசே போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். என்ன சொல்றாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று 9வது வசனம் சொல்றாரு. இந்த ஜனங்களை விட்டுருப்பா, இவர்கள் அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் 10வது வசனம் சொல்றாரு. 11வது வசனத்துல அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாரு. மோசே தேவனாய் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு பண்ணிவிட உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? அல்லேலூயா. ஆமென். அவர் நீங்கள் 13ஆம் வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உமது தாசராகி ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலை நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். எப்படிங்க பிரார்த்தித்தான்? கெஞ்சி பிரார்த்தித்தான்.
அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. எத்தனை சொல்றீங்க? அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவாரு, எனக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவது அது என்னுடைய கடமையா இருக்கிறது. எனக்காக நீங்க வேண்டிக் கொள்வது அது உங்களுடைய கடமையா இருக்கிறது. எத்தனை பேர் ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எத்தனை பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்துக்காக நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க, எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இல்லை டைம் ஆச்சு அப்படி கடகடன்னு விடாண்டிங்களா? ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய வேலையாக இருக்கிறது. கெஞ்சி பிரார்த்தித்தான், ஆண்டவரே இவர்கள் நினைத்தருளுங்க, ஆண்டவரே நீங்கள் அவங்களுடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்தீங்களே, ஆணையிட்டு வாக்குகளை கொடுத்திருக்கீங்க, ஆண்டவரே இந்த ஜனங்கள் அழிக்கக்கூடாது ஆண்டவர் என்று இவர் என்ன பண்ணாரு? மலை மேலே ஒரு பிரார்த்தனை பண்ணுகிறதை பார்க்கிறோம். கீழே வந்து பார்த்தா ஜனங்கள் அதே போல பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்கிறதை கண்டு அவர் என்ன பண்ணாரு? அவர் இருந்த ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த கற்பலைகளை அவர் போட்டு உடைச்சிருவார். அல்லேலூயா, போட்டு உடைச்சிருவாரு. இந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள் என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவர் ஜெபம் பண்ணதுனால என்ன நடந்து தெரியுமா? மறுபடியும் அவர் ஆண்டவர் மறுபடியும் வர சொல்லுவார். மறுபடியும் 34ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. அந்த இடத்துல மறுபடியும் ஆண்டவர் மலை மேலே வர சொல்லுவார். மீண்டுமாக அதே போல் கற்பனைகளை அந்த 2 பலகைகளை எடுத்துக்கொண்டு வாப்பா, மீண்டும் நான் என்னுடைய வார்த்தைகள் அவைகளை கொடுப்பேன் என்று சொல்றார். எது பேர் நாம சொல்றீங்க? அந்த வார்த்தைகளை கொடுப்பதற்கு முன்பாக எனக்கு ஒரு கேள்வி வந்ததுங்க. என்ன ஒரு கேள்வி வந்ததுமா? எல்லாம் கர்த்தா கவனிங்க. இந்த ஜனங்கள் இவ்வளவு பாவத்திலே விழுந்து விட்டார்களே, ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து விட்டார்களே, ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்த விதங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, ரட்சித்த விதங்களை மறந்துவிட்டு, இவர்களுடைய பெருமூச்சை கேட்டுதான் ஆண்டவர் அவரை மீட்டெடுத்து கொண்டு வந்து எல்லாவற்றையும் இவர் மறந்துட்டு இவர்களுக்கு சொந்த தெய்வத்தை விட்டுட்டு அந்நிய தெய்வத்தை இவர்கள் உண்டாக்கி கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டு இந்த இவ்வளவு பொல்லாத ஜனங்களே ஆண்டவர் சொல்றாரு, நான் இரக்கமுள்ள தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் இதுதான். நான் இரக்கம், அவரே வெளிப்படுத்துறாரு, நான் இரக்கமுள்ள தேவன், நான் கிருபை உள்ள தேவன், நான் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், நான் நீடிய சாந்தமுள்ள தேவன். கரங்களை தட்டி மகியம் பார்த்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு விரோதமாக எத்தனையோ நேரத்தில் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை நேரத்தில் நம்மளுடைய யோசனை பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோம், வார்த்தையில பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம், நம்மளுடைய நடக்கையில பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரை மறுதலிச்சு கொண்டு இருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் தான் மறுதலிச்சார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. நான் சொல்லுகிறேன், விக்கிரகம் என்பது ஒரு சிலை முன்பாக போயிட்டு வணங்குவது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மற்ற இடத்துல செலவிடுவது அது விக்கிரகமா இருக்கிறது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தாளந்தை மற்ற இடத்துல செலவிடுவது அது விக்கிரகமா இருக்கிறது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை மற்ற இடத்துல செலவிடுவது அது விக்கிரகமா இருக்கிறது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, கனத்தை, ஸ்தோத்திரத்தை மற்ற இடத்துல நம்ம செலுத்துவது அது விக்கிரகமா இருக்கிறது. எத்தனை சொல்றீங்க? இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம் இல்லைங்க, நாமளும் ஆண்டவரை எத்தனை நேரத்தில் எத்தனை இடத்துல ஆண்டவரை மறுதலிச்சு கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மறுதலிச்சு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் விரோதமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக வாழாமல் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபம் பண்ணாமல் இருப்பதே பாவமாக இருக்கிறது. பகல் சொல்லுங்க, பகல் சொல்லுங்க. ஜெபம் பண்ணாமல் இருக்குது பாவமாக இருக்கிறது. நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணீங்க? சும்மா கேளுப்பா, எப்போ ஜெபம் பண்ண? ஜெபம் பண்ணீங்களா? பைபிள் படிச்சிங்களா? போன ஞாயிற்றுக்கிழமை தானே? உண்மையாக சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள். இப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவருக்கு தெரியுங்க. நம்மளுடைய நான் நினைக்கிற ஒரு டைமில் நினச்சி பார்த்தது உண்டு, இஸ்ரேல் ஜனங்களை விட இப்போ இருக்கிற ஜனங்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவத்தை செய்கிறாங்க. இருந்தாலும் அவருடைய கிருபை நம்மளை தாங்குது, அவருடைய கிருபை நம்மளை மன்னிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்கள் பாவத்தை மன்னிக்கிறவர், நம்மளுடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறவர், நம்மளுடைய மீறுதலை மன்னிக்கிறவர், அவர் இரக்கமுள்ள தேவன். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் ரோமர்ல சொல்லுவார், நாம் கிருபை சொல்லிட்டு பாவம் செய்யலாமா? பாவம் செய்யக்கூடாது, கிருபை வீணாக்க கூடாது. பகல் பசங்க கிருபைன்னு சொல்லிட்டு பாவம் செய்யலாமா? பாவம் செய்யக்கூடாது, கிருபை வீணாக்க கூடாது. கிருபை என்பது பாவத்திலிருந்து நம்மளை தூரப்படுத்தும். கிருபை என்பது நம்ம ஜெபம் பண்ண வைக்கும். கிருபை என்பது நம்மளை பரிசுத்தமாக வாழ வைக்கும். கரங்களை தட்டி மகிமையை பார்த்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிருபை சொல்லிட்டு நம்ம பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பதல்ல. கிருபை நம்மளை பாவம் செய்ய வைக்காது. கிருபை நம்மளை பாதுகாக்கும்.
அது அவருடைய கிருபையாக இருக்கிறது. அவர் இரக்கமுள்ள தேவன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டி பாவம் செய்வாங்க, மறுபடியும் ஆண்டவர் தீர்க்கதரிசியோ ஒரு நியாயாதிபதி அனுப்புவாங்க, மறுபடியும் மனம் திரும்புவாங்க, மறுபடியும் பாவம் செய்வாங்க, மறுபடியும் மனம் திரும்புவாங்க. கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுக்காக நமக்காக கல்வார் சிலுவையில் பலியாகி மீட்பை ஏற்படுத்தி கொடுத்தார். எது பேர் ஆமென் சொல்றீங்க? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆடுகள் பலியிடுவாங்க, மாடுகள் பலியிடுவாங்க, ஆமென். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரே தரம் கிறிஸ்து நமக்காக ஒரே தரம் கல்வார் சிலுவையில் கைகள் கால்கள் மானி அடிக்கப்பட்டு முள்முடி சூடப்பட்டு ஆமென் விழாவில் குத்தப்பட்டு கடைசி சொட்டு ரத்து வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கல்வார் சிலுவையில் ஒரு பெரிய அற்புதம் செஞ்சார். கடைசி அற்புதம் தான் சொல்கிறாங்க. எல்லாம் கரெக்டாக கவனிங்க. கல்வார் சிலுவையில் ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக்கும் பொழுது ஒரு சிப்பாய் வந்து என்ன பண்ணுவான், ஒரு ராணுவ வீரன் வந்து என்ன பண்ணுவான், அவருடைய ஈட்டி எடுத்து என்ன பண்ணுவான், விழாவில் குத்திடுவான். அங்கேருந்து என்ன வரும், தண்ணீரும் வந்தது. அவன் மேலே பட்ட உடனே அவன் சொல்கிறாங்க, அவனுக்கு சரியாக கண்ணு தெரியாதான், மங்களான கண்ணு தெரியுமா, அந்த அந்த அவருடைய ரத்தம் பட்ட உடனே அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். நித்திபிராமன் சொல்கிறீங்க. ஆண்டவர் கேட்கல, என்னையாண்டா குத்தனை, என்னையாண்டா நீ இப்படி பண்ண, இவ்வளோ அக்கிரமத்தை பண்ணிட்டு கேட்கல. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திக்கிறதா இருக்கிறது. எது பேர் நாம சொல்றீங்க? நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், சொல்லமா, நேசர் என் மேலே நெருங்காது சாத்தான், பாசம சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எதிராமன் சொல்றீங்க. ஆண்டவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது, இரக்கம் பெரிதா இருக்கிறது. உங்க மேல இரக்கம் பெரிதா இருக்கிறது, அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. எதிராமன் சொல்றீங்க. அதில் மறந்துடாதீங்க, அவ்வளோ ஒரு அன்பான தேவன். நான் நினச்சி பார்த்தது உண்டு, நம்ம எவ்வளோ அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம், எவ்வளோ பின்மாடத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம், ஆண்டவர் விட்டு தூரத்தில் போய் கொண்டு இருந்தோம். நல்லா கருத்தாக கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஸ்பிரிங் ஆண்டு கட்டி விட்டுருவார். ஸ்பிரிங்கு பார்த்துறீங்களா? ஸ்பிரிங் எப்படி இருக்கும்? இழுத்து விட்டா எங்கே வரும்? அரிசி எங்கே போகிறோம் சொல்லுப்பா, எங்கே போகிறோம்? ஸ்பிரிங் இப்போ இழுத்து விட்டா எங்கே இழுத்து விட்டாலும் எங்கே வந்து நிற்கும்? அது வந்து மறுபடியும் கிட்ட வந்து நின்றோம். ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்பிரிங்கு நம்ம மேலே ஒரு கட்டி வச்சிருக்காருங்க. ஆண்டரை விட்டு என்னதான் பின்னாடி தூரம் போனாலும் நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது ஆண்டர் கிட்ட வந்து இப்போ திரும்பி ராமன் சொல்கிறீங்க. உங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணி இருக்கிறோம். பிசாசுகளே அவங்ககிட்ட இருந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பிசாசுலேருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் மீண்டுமாக ஆண்டவர் கொண்டு வருவார். சூழ்நிலை நிமித்தமாக போனாலும் ஆண்டவர் அவங்களுக்கு இருதயத்தில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் விண்ணப்பங்களும் நம்ம செய்கிற ஒவ்வொரு ஊழியமும் வீணாக போவதில்லை. அது வெளியேறப்பட்ட ரட்சிப்பை ஜனங்களுக்கு கொண்டு வரும், ஜனங்களுக்கு மீட்பை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது ஒன்றும் வீணாக போவதே இல்லை. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் சொல்லலாம். நம்ம ஆண்டவருக்காக நம்ம செய்து கொண்டிருக்கிற இனிமேல் செய்ய போகிற ஒவ்வொரு காரியமும் ஒன்று வீணாக போவதில்லை. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலுமே அதற்கு நன்மையானது ஆண்டவர் தருவார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கரெக்டாக கவனிங்க. நீங்கள் வெடி நேரம் எழுந்து நீங்கள் குளிர்லையும் என்ன பண்ணுறீங்க, சமையல் செஞ்சுன்னு வரீங்க. ஒரு சிலர் ரட்சிக்கப்படாதவங்க வந்து சாப்பிட்டாலும் கூட அது அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும், அவர்களுக்கு ஒரு மீட்பு உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்றுமே அது வீணாக போவதே இல்லை. அவர் இரக்கமுள்ள தேவனாகவே இருக்கிறார், அவர் மன உருக்கமுள்ள தேவனாகவே இருக்கிறார், அவர் நீடிய சாந்தமுள்ள தேவனாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் மேல் அதிகமான இரக்கம் இருக்கிறது, நம் மேல் அதிகமாக இரக்கம் இருக்கிறது, நம்ம மேல் அதிகமான கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை ஒரு நாளும் நம்ம விட்டு விலகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கிருபை யாருக்கு அதிகமாக இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆனால் பாதுகாப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்தாருன்னா ஆண்டவர் ஊழியத்தை நிறைவாக வேகமாக இன்னும் மனரம்பியமாக நம்ம செய்வோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் வேகத்தை என்ன பண்ணலாம், இன்னும் அதிகரிக்கலாம். கர்த்தர் கொடுப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆனால் உடனே கொடுத்துட்டா அந்த பணத்தை நம்ம எப்படி பயன்படுத்த நம்மளுக்கு தெரியாதுங்க. எப்படி ஒரு சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும்.
அப்படின்னு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஆண்டருக்கு தெரியும் இவ்வளோ பணத்தை கொடுத்தா ஹார்ட் அட்டாக்கே வராமல் ஆமேன் அப்படி அமைதியாக இருந்து கரெக்டாக செலவு பண்ணணும், கரெக்டாக பாதுகாக்கிற மாதிரி அந்த மனநிலைமைக்கு ஒரு வரைக்கும் ஆண்டர் பார்ப்பார். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அது வரைக்கும் கருத்தை நடத்துவார். உடனே கொடுத்துட்டா அதனுடைய அனுபவம் நம்மளுக்கு தெரியாதுங்க. வேதம் சொல்லுகிறது எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. நம்ம வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் ஒரு நெருக்கம் வரும் பொழுது கர்த்தர் ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்துவார். ஒரு நெருக்கம் வரும் பொழுது கர்த்தர் ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்துவார். நெருக்கம் இப்படி வரும் பொழுது நம்ம ஊழியத்துக்கு ஒரு சாட்சியாகுவோம். நம்ம குடும்ப வாழ்க்கையும் கர்த்தர் ஒரு சாட்சியாக கர்த்தர் வைப்பாராக. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ நிறைய பணக்காரங்களை பார்க்குறேன், நிறைய இடத்துல வீடு கட்டியிருப்பாங்க, நிறைய சொத்துலாம் நல்லதான். அடுத்த பிள்ளைகளுக்கு வீடு மாஸ்தி பிதாக்களை வைக்கிற சுதந்திரம் தான், இல்லை நான் சொல்லலை. ஆனால் அது அப்படி பாலடைஞ்சு நிறைய இடத்துல கிடக்குது. நான் அப்போ அது பார்க்கும்போது ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். நாம் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு வீடு, இப்போ போக்குவரத்துக்கு ஒரு நல்ல ஒரு காரு, கடனே இல்லாமல் ஒரு வாழ்க்கை, குறைவே இல்லாமல் ஒரு சாப்பாடு, அது இருந்து ஆண்டுக்கு ஒரு மனரம்பியமாக ஒரு ஊழியத்தை நம்ம செய்து பூமியில் கண்ணை மூடும் போது பரலோக கண்ணை திறந்தாலே போகுதுன்னு நினைக்க தோணுது. எத்திராமன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இருக்குதா மீது ஆண்டு நிறைய கொடுக்குறாரா? இல்லாதவங்களுக்கு போய் நல்லா செய்ய வேண்டும். எத்திராமன் சொல்கிறீங்க? இல்லாதவங்களுக்கு நமக்கு கொடுக்க வேண்டும். எந்த வகையிலாவது நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எத்திராமன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. என்னுடைய ஏக்கம் என்னன்னா, அடுத்தது நம்ம ஒரு டிவி ஊழியம், அடுத்த கட்ட நகர்வு நம்ம ஊழியத்துக்கு போகும்பொழுது அடுத்தது நான் இடம் வாங்கினேன்னா அது ஊழியத்துக்காக தான் வாங்குவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதுக்கப்புறம் நம்ம இடம் வாங்கினா அது ஊழியத்திற்காக தான் வாங்குவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஊழியத்துக்காக தான் செலவிடப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. முழு உள்ளத்திலிருந்து நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. கிட்டத்தட்ட என்னோட காரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 கூட வச்சுங்களேன். 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன். 60,000 கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லிட்ரு, அதாவது ஒரு லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் தரும். அப்போ கிட்டத்தட்ட 3000 லிட்டர் போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? 326 3000 லிட்ரு. ஒரு லிட்ரு 100 ரூபான்னு பார்த்தாலுமே காருக்கே 3 லட்ச ரூபா பெட்ரோல் போட்டிருப்பேன். ஆனால் காரு 6 லட்சம் தான். ஆனால் பெட்ரோலு 3 லட்ச ரூபா போட்டுச்சு. இன்னும் அது இன்சூரன்ஸு அப்புறம் இந்த சர்வீஸ் பண்ணுறதுலாம் இன்னும் நிறைய ஓடும். அது ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா ஓடும். ஆனால் 65,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கேன். கிட்டத்தட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு 20,000 இல்லை 15,000 கிலோமீட்டர் தான் நான் சொந்த தேவைக்காக பயன்படுத்தியிருப்பேன். மற்றது எல்லாமே நான் ஊழியத்துக்கு நான் பயன்படுத்தியிருப்பேன். எத்தனை பேர் நாம சொல்கிறீங்க? ஊழியத்துக்கே பயன்படுத்தியிருப்பேன். எல்லா இடத்துலையும் போகிறது, அல்லேலூயா, எல்லா காரியங்கள் பார்க்குறது, உடம்பு எல்லாம் கூட்டின்னு போகிறது, பார்க்கறது கூடது நான் ஊழியத்துக்கு நான் பயன்படுத்தியிருப்பேன். எத்தனை பேர் நாம சொல்கிறீங்க? ஆண்டு கொடுக்கறது ஆண்டுக்காக நம்ம பயன்படும் பொழுது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த நாட்களில் அந்த லோன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனை பேர் நாம சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த ஃபைனான்ஸ் கேன்சல் ஆகிட்ட பிறகு என்ஓசி வந்துட்ட பிறகு ஆர்டிஓவில் கொடுத்து இன்னொரு ஆர்சி புக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்படி தானுங்களே? நம்ம ஃபைனான்ஸ் கேன்சல் ஆகிட்ட பிறகு நம்ம இன்னொரு ஆர்சி புக்கு தருவாங்க. அது வந்துட்டு பிறகு வண்டி சுத்தமாக கழுவிட்டு ஆமேன் ஒரு புது வண்டி மாதிரி அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அப்போ தான் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் ஸ்டேட்டஸில் போட போகிறேன். இது வரைக்கும் காரில் நான் நின்றோ ஓட்டி எந்த ஒரு ஸ்டேட்டஸ் நான் போட்டது கிடையாது. பிள்ளைங்களை வச்சு நான் போட்டிருப்பேன். எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அது வந்து சாதாரண கொடுத்த ஒரு சைக்கிள் மாதிரி. எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நல்லா நினைவுதுங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுது யோசபதி இருக்கார்ல, அப்போ தான் ஒரு ரவிபுதர் வீட்டுக்கு தான் வந்து ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்துன்னு வரு. அதுலேயும் சொல்லாமல் எடுத்துன்னு ஓட்டுருவான். அவங்க எனக்கு கொஞ்சம் குறா, நான் எனக்கு கொஞ்சம் குறான்னு சொல்லிட்டு அந்த பெரிய சைக்கிளை அரை பெடல் உள்ளே விட்டு இப்படி அடிச்சுன்னு ஓட்டு போன காலங்களாக இருக்குது. இன்றைக்கி என் சின்ன பையன் இப்போ அவனுக்கு இத்தனை வயசு, ரெண்டு வயசில் அவன் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா சைக்கிளும் காரும் ஒன்று தான், காரும் ஃப்ளைட்டும் ஒன்று தான். எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஆதாமுக்கு ஆண்டு சொல்கிறாரு, வானத்தின் பறவைகளையும் கடல் மச்சங்களையும் நடமாடும் மிருக ஜீவன்களையும் ஆண்டு கொள்வாய் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். நம்ம பறவைகளை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் எப்படி சொல்கிறேன்னா வானத்தில் பறக்கிற ஃப்ளைட்டுகளையும் கடலில் மிதக்கிற யார் சொந்த சொல்லுங்கள், கடலில் மிதக்கிற கடலுக்குள்ளுக்கிற அதான் கடல் மச்சம், கடலுக்குள்ளுக்கிற மீன்களையும் அப்புறம் நடமாடும் கால்களையுமா
லெக் பீஸு அது கிடையாது. நடமாடும் கார்களையும் பஸ்ஸுகளையும் கர்த்தர் கொடுப்பாராக. எது விடாமல் சொல்கிறீங்க? நிச்சயமாக கர்த்தர். அதெல்லாம் எப்படி பார்க்குறேன்? ஒரு சைக்கிள் மட்டும் தானே பார்க்குறேன். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். ஆமாம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, பக்கத்தில் பசங்க காற்றையும் காண மாட்டீங்க. கைப்பிடி சொல்லுங்க ஆயா, தெபோரால் ஐயா சொல்லுங்க. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, புயலையும் காண மாட்டீங்க, சுனாமியும் காண மாட்டீங்க, லோனுக்காரையும் காண மாட்டீங்க, தண்டல்காரையும் பார்க்க மாட்டீங்க. உங்கள் வாய்க்கால்கள் வெட்டுங்க, தண்ணீர்னால் நிரப்பப்படா. இது இல்லை, இதாட கை தட்டாதீங்க. அடுத்த வசனம் சொல்லுது, இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். இப்ப கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். எதை விடாம சொல்றீங்க? கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியங்க. நம்மளால முடியாதது கர்த்தருக்கு அவருடைய பார்வைக்கு அற்ப காரியமா இருக்கிறது. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மன உருக்கமுள்ள தேவன், அவர் நீடி சாந்தமுள்ள தேவன். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதே வார்த்தை அங்கே சொல்லப்படுது பாருங்க. யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1 கூட வாசிங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னே தர்ஷிக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும், எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாப்படுகிற தேவன் என்று நான் அறிவேன். எது பேராமல் சொல்றீங்க? இங்கே யோனா குறித்து நிறைய பிரசங்கத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். யோனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் நினைவுக்கு போக சொல்லுவார், இவர் தர்ஷிக்கு ஓடி போவார். நல்லா கருத்தாக கவனிங்க. ஆமேன். அந்த நினைவு பட்டணம் ரொம்ப ஒரு கொடுமையான பட்டணம். நினைவு பட்டணத்துக்குள்ளாக யார் போனாலும் என்ன பண்ணுறாங்க? வெளியாளுங்க வந்தாங்கன்னா அடித்து சமைச்சு என்ன பண்ணுறாங்க? பிரியாணி போட்டுருவாங்க போல. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பட்டணமாக இருந்தது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நினைவுடைய அக்கிரமம் எனக்கு முன்பாக எட்டினது, நீ போப்பா சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? யோனா எங்கே போனார் தெரியுமா? எல்லாம் கரெக்டாக கவனிங்க. அவர் யோனா அது நினைவுக்கு போகாமல் தர்ஷிக்கு போகிற ஒரு கப்பலில் ஏறி போயிடுவார். நல்லா கரெக்டாக கவனிங்க. அந்த கப்பலில் போகும் பொழுது அங்கே என்ன வருது? ஒரு பெரிய புயல் வருகிறது, காற்று பயங்கரமாக இருக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. அங்கே உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. பயப்படும் பொழுது அங்கே என்ன சொல்கிறாங்க? ஒரு சீட்டு போட்டு பார்க்குறாங்க. இது யார் நிமித்தமாக வந்து பார்க்கும் பொழுது யோனாவின் பேர் அங்கே விழுகிறது. யோனாவை கூப்பிட்டு அங்கே கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க தெரியுமா? நீ ஊர் என்னப்பா, உன் கொலை என்னப்பா, உன் தொழில் என்னப்பா? 8ஆம் வசனம், யோனா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவங்க கேட்குறாங்க பாருங்க. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான என்று கேட்டான். எத்தனை கேள்வி இருக்குது பாருங்க. எல்லாம் கரெக்டாக கவனிங்க. எத்தனை கேள்வி அவங்க வருது பாருங்க. உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? உன் ஜாதி என்ன என்று இத்தனை கேள்வி கேட்குறாங்க. அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அதான் முக்கியமாக கவனிக்கணும். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அதுதான் அவனுடைய அடையாளமாக இருக்கிறது. அதுதான் அவனுடைய அடையாளமாக இருக்கிறது. நான் என்ன ஊர் என்ன, என் தொழில் என்ன, என் படிப்பு என்ன, என் அழகு என்ன, என்னோட சொந்த பந்தங்கள் என்ன, அவருடைய அடையாளம் கிடையாது. வானத்தையும் பூமியை படைத்த தேவனுக்கு முன்பாக நான் பயபக்தி உள்ளவனாக இருக்கிறேன். அதுதான் என்னுடைய அடையாளம். அதுதான் உன்னுடைய அடையாளம். பிரசங்கில் ஆவியான நினைப்பு விடுகிறார். பிரசங்கி புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. எல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 12ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்தில் எல்லா தேவனுக்கு பயந்து சொல்லுங்க. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆண்டருக்கு பயப்படுறீங்க? அவர் வானத்தையும் பூமி படைத்த கடவுளுங்க, நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறாரு. ஆனால் தீமத்தில் போடப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு பயமுள்ளாவே தராமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ளாவே கொடுத்திருக்கிறார். அப்போ இது என்ன பயம், அது என்ன பயம்? எல்லாம் கரெக்டாக கவனிங்க. ஆண்டவர் நம்மளுடைய அப்பாவாக இருக்கிறார். ஒரு பக்கம் வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். ஒரு நாள் பீச்சுக்கு ஒரு 10 மணிக்கு நான் போனேன். பொறுப்பு தானே, ரொம்ப கடல் அலைலாம் ரொம்ப அதிகமாக அடிச்சுட்டு பயங்கரமாக வந்து போச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஒரு இருட்டு, இந்த பக்கம் பார்த்தா கடல் அலை பயங்கரமாகுது.
ஆனால் அந்த நம்ம அந்த டைமில் வெளியில் போகிறதுக்கு பார்க்கும்பொழுது உருவாக இருக்குது. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவைகளை உண்டாக்கி நாம் ஆராதிக்கிற தேவன். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டு படைச்ச இயற்கைகளை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு பயம் உண்டாகிறது என்றால் ஆண்டவரை நாம் எப்படி பயப்பட வேண்டும்? அவருடைய அடையாளம் சொல்றாரு, நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். நான் பயபக்தி உள்ளவன். ஏசப்பாக்கு நான் பயபக்தி உள்ளவன். அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று நான் பயபக்தியாக நடக்கிற மனுஷன். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலக வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள், நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள். பக்கத்தில் சொல்லுங்க, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள். எத்திவிடாம சொல்லுங்க. நீதிமொழிகள் போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்கு கன மகிமை கொண்டு வரும் என்று நீதிமொழிகளை போடப்பட்டிருக்கிறது. ஆமென். யோனா சொல்றாரு, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அல்லேலூயா. உங்களுடைய அடையாளமும் என்னுடைய அடையாளம் அதுதான் இருக்கிறது. நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். உங்களுடைய அடையாளம் என்ன? கர்த்தருக்கு நான் பயப்படுகிற மனுஷன். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். கர்த்தருக்கு பயப்படுறோமா இல்லை வாயில் மட்டும் சொல்லிட்டு போகிறோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அப்போ ஏன் இவர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான்? அடுத்த ஒரு கேள்வி வருது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நினைவுக்கு போக சொன்னார், இவரே தரிசிக்கு ஓடி போனார். கேள்வி வருதா இல்லைங்களா? கேள்வி வருதா இல்லைங்களா? ஆமாம், அதே கேள்வி தான் எனக்கு வந்தது. ஆனால் பதில் நான் ஃபஸ்ட்டு படித்த மாதிரி அதிலே அது நான் கேட்ட கேள்விக்கு பதில் யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மீண்டும் படித்து பார்த்தீங்கன்னா பதில் வரும் பாருங்க. யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் பொழுது நான் இதை சொல்லவில்லையா? இதான் பாயிண்ட். நான் இதை சொல்லவில்லையா? இதை நான் சொல்லவில்லையா? நீங்க இரக்கமுள்ள தேவனை நான் அறிவேன். நீ மன உருக்கமுள்ள தேவன், நீங்க இரக்கமுள்ள தேவன், நீங்க மன உருக்கமுள்ள தேவன். நீங்க நினைவுபட்டது போக சொல்லுவீங்க. அந்த ஜனங்கள் அங்கே போய் சொல்லும் பொழுது மனம் திரும்புவாங்க. நீங்க மீண்டும் என்ன பண்ண மாட்டீங்க? அங்கே அழிவு கொண்டு வர மாட்டீங்க. அந்த ஜனங்கள் இங்கே ரட்சிப்புகள் நடத்துவீங்க. ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள். ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி யார் என்றால் ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து கொள்வதால் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க முடியும். எது பேர் அவன் சொல்றீங்க? இவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி. எனக்கு யோனா ரொம்ப பிடிக்கும் பாருங்க. நல்ல ஒரு வாசம் சொல்றாரு, நான் அங்க இருக்கும்போதே நான் உங்களுக்கு சொல்லவில்லையா ஆண்டவரே, நீங்க இரக்கமுள்ள தேவனாப்பா, நீங்கள் மன உருக்கமுள்ள தேவனாப்பா, நீ தீங்கிக்க மனஸ்தாபடுகிற தேவனாப்பா, நினைவு பட்டத்தை நீங்க அழிக்க மாட்டீங்கப்பா, நான் போறது வேஸ்ட்டுப்பா, அவர்கள் எப்படி நீங்க ரட்சிப்பீங்க, ரட்சிப்புக்குள் நடத்துவீங்க ஏசப்பா என்று. ஆனால் தான் நான் வேற ஒரு பட்டணத்துக்கு ஓடிக்கொண்டிருந்தேன். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் தான். ஆனால் ஆண்டவருடைய சுபாவத்தை அறிந்து அவர் ஓடுறாரு. ஆனால் என்ன நடந்தது? அவர் எங்கே தூக்கி போட சொல்கிறாங்க? கடலில் தூக்கி போட சொல்கிறாங்க. எல்லாம் பயந்து என்ன பண்ணுறாங்க? தூக்கி போட்டுருவாங்க. இவர் எதுக்குள்ளே போவார்? எல்லாம் சொல்லுங்கள். புகழ் எதுக்குள்ளே போனார்? யோனா எதுக்குள்ளே போனார்? உலகத்திலே நடக்காத விஷயம். மீன் எல்லா மனுஷ வயிற்றுல தான் போவோம். ஆனால் யோனா மட்டும் மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டார். எது பேராமன்னு சொல்கிறீங்க? ஆமேன். எத்தனை பேர் இந்த வாரத்தில் கவலை மீன் சாப்பிட்டீங்க? சாப்பிட்டீங்களா இல்லைங்களா? ஆமேன். ரொம்ப கவலையாகுது. வாழை மீன் மாடிச்சு. ஆமாம், நிறைய சாப்பிட்டு அப்புறம் உப்பு போட்டு கருவாடா எல்லாமே நம்ம சாப்பிட்டோம். எங்கேயும் உலகத்திலே நடக்காது. எல்லா மீனும் நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போவோம். ஆனால் ஒரே ஒரு மனுஷன் தாங்க, அவர் என்ன பண்ணார்? மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டார். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா? அங்கேயும் ஒரு சும்மா இருக்காரு. அவர் இல்லை, அவர் உள்ளே போயிட்டுனா அவருக்கு லெக் பீஸை கிடைக்கும் அவருக்கு. பாவம். ஆண்டவர் சொல்லிக்கு இந்தாலும் ஆண்டருடைய இருதயத்தை அறிஞ்சிருந்தாலும் ஆண்டர் சொல்கிறத அப்படி நம்ம கீழ்ப்படிஞ்சோம். திருப்பி ராமன் சொல்கிறீங்க. ஆண்டர் செஞ்சு போயிருந்தாருன்னா ஃப்ரெஷ்ஷாக போயிருப்பார். இவர் தண்ணிக்குள்ளே போயிட்டு தண்ணிக்குள்ளே போகும்பொழுது ஸ்ட்ரெயிட்டாக அவர் மீன் வயிற்றுக்குள்ளே போல. உள்ளே என்ன இருக்குது? கடலுக்குள்ளே பாசை, கல்வேறு, பாறை எல்லாமே அதில் இருக்குது. வேதம் அழகாக சொல்லுது பாருங்கள். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே பாசெலாம் வந்து ஒட்டிக்குமா பாருங்கள்.
ஆமென். 5ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய, இதான் முக்கியமான பாயிண்ட், ஆனாலும் தேவனாகிய கர்த்தாவே நீ என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீ. சொல்லுங்க, ஆனாலும் கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே. ஆனால் என்ற வார்த்தை வரும்பொழுது என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மளால முடியாத காரியம். ஆனாலும் கர்த்தாவே. தேவிராம சொல்றீங்க, என்னால் முடியாத ஆண்டவரே, ஆனாலும் உமால முடியும். என்னால் முடியாது, உமால முடியும் ஆண்டவரே. என்னால் செய்ய முடியாததே அவருக்கு நம்மை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். ஆனாலும் கர்த்தாவே என்னை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னை தப்பி வைப்பீங்க ஆண்டவர் என்று அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இவர் போய் நினைவு பட்டணத்தில் போய் சொல்றாரு, நினைவு பட்டணம் மகா பெரிய நகரமாக இருக்கிறது. அல்லேலூயா. நினைவு பட்டணமே எல்லாம் கர்த்தா கவனிங்க, 40 நாள் ஒன்று அழிய போகுது. இவர் போய் சொன்னார், என்ன பண்ணியிருப்பாங்க? இவர் காலி பண்ணி போட்டிருப்பாங்க. இவர் வந்த விதமே வித்தியாசமாக இருக்குது. கர்த்தா கவனிங்க, அந்த இடத்துல எந்த ஒரு கப்பலும், உலகத்தில் எல்லா இடத்துக்கும் கப்பல் போவோம், ஆனால் இந்த நினைவு பட்டணத்துக்கு மட்டும் போகாது. இருக்கிறதுல ரொம்ப கொடுமையான பட்டணம். ஆமாம், அங்கே அவர் கப்பல் வர்றதுக்கு வழியே இல்லை, வேறு வாகனங்களே இல்லை, பஸ்ஸும் வராது, காரும் வராது. ஆனால் இவர் வந்த விதம் எப்படி இருக்குது? எதுக்குள்ளே இருந்தார்? 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தார். மீன் வயிற்றுக்குள்ளே ஒரு மனுஷன் போயிட்டானா அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? எல்லாம் கரெக்டாக கவனிங்க. கடலில் போயிட்டு நான் மீன் பிடிச்சி இல்லை மீன் வியாபாரம் பண்ணும்போது தண்ணியில் கை பட்டுனா கையில் அப்படியே சிலுத்து போயிடும். பார்த்துறீங்களா? கையில் எப்படி இருக்கான்? அப்படி உப்பி போயிடும். இவர் மீன் வயிற்றுக்குள்ளே போயிருந்தாருன்னா அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது தெரியுமா? என்னை போல் கருப்பாக இருந்திருப்பாரு, ஆனால் வெளியில் வரும்போது வெளுப்பாக வந்திருப்பாரு. உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கருப்பாக இருந்தாலும் நான் அழகாக இருக்கிறேன். எது வீராமன் சொல்கிறீங்க? பக்கத்தில் நீங்கள் ரொம்ப பக்கல் பசங்க, நீங்கள் ரொம்ப சும்மா சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள், ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, நீங்கள் அழகானவங்க. எது வீராமன் சொல்கிறீங்க? அவருக்கு மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்ததுனால அவருடைய முகம் வித்தியாசமாக இருக்கிறது, அவருடைய முடி வித்தியாசமாக இருக்கிறது, அவருடைய தோற்றம் வித்தியாசமாக இருக்குது. இவர் சொல்கிறாரு, ஆமென், நினைவு பட்டந்தாரே இன்னும் 40 நாள் தான் இருக்குது, இங்கே அழிவு வரப்போகிறேன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ஃபாஸ்ட்டுக்கு இருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. ராஜா ரெட்டு உடுத்து, ஆமேன் ஆமேன், அவர் என்ன பண்ணுறாரு? உடுப்பை கலட்டி போட்டு ரெட்டு உடுத்து கொண்டு சாமியில் உட்கார்ந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. மிருகங்கள் கூட என்ன பண்ணுது? தண்ணி கூட குடிக்காமல் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அங்கே மனஸ்தாபப்படுகிறது அவ பார்க்கிறோம். 10ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, அவர் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. திரும்ப சொல்றீங்க, நாம் மனம் திரும்பினா நம்ம தீங்கு வருவதில்லை, நாம் மனம் திரும்பினால் தீங்கு வருவதில்லை. ஆமென். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்து இருப்போம் என்றால் இந்த நாட்களில் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவருடைய கிருபை நம்ம அதிகமாக இருக்கும், ஆண்டவருடைய இரக்கம் அதிகமாக இருக்கும். ஆமென். பேதுரு மறுதலிச்சான், சபித்து மறுதலிச்சான், சத்தியமணி மறுதலிச்சான், தெரியாதுன்னு மறுதலிச்சான். ஆனால் மீண்டும் அவர் மனம் கசந்து அழும் பொழுது ஆண்டவர் பேதுரு மேல ஒரு இரக்கத்தை வைத்து கிருபையை வைத்து, ஆமென், பேதுரு மேல, ஆமென், பேதுரு மூலமாக பலத்த அற்புதங்களை கர்த்தர் செய்தது போல நம்ம மூலமாக கர்த்தர் செய்வாராக. கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. ஒன்னே ஒன்று தாங்க ஆண்டு இந்த காலை வேளை எதிர்பார்க்கிறாரு, மனம் திரும்ப வேண்டாம், மனக்கசவே வேண்டாம். ஆண்டவரே, உமக்கு பிள்ளாத காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவர், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்ம மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, இளைய குமாரன் தூரமாக போயிடுவான். இளைய குமாரன் தூரமாக போயிட்டு அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவன் செலவழிச்சிடுவான். எல்லாவற்றையும் செலவழித்து அவன் என்ன பண்ணான் பாருங்க, எல்லாவற்றையும் அவன் செலவழிச்சிட்டு அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும் பொழுது தான் அந்த பண்ணினுடைய தவுடினால் தன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ள ஆசைப்பட்டான். ஆனால் அது கூட அவனுக்கு தரலைங்களாங்க. ஆனால் அப்பா கிட்ட நான் ஒரு மகனாக இல்லைங்க, நான் ஒரு வேலைக்காரனாக வரேன் என்று அவர் திரும்பி வராரு. ஆனால் அப்பா அவனை வேலைக்காரனாக பார்க்கலைங்க, தன்னுடைய பிள்ளையாக தான் பார்த்தாரு.
அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. ஆமென். அந்த இளைய குமாரன் ஆமென் ரொம்ப நாள் கழிச்சு வரும் பொழுது அவனுடைய தோற்றம் எப்படி இருந்திருக்கும்? அவனுடைய முடி வெட்டாம, அவனுடைய முடியெல்லாம் சடை அடிச்சு இருக்கும். அவன் குளிக்காம, அவனுடைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு திருவோரத்தில் இருக்கிற ஒரு பைத்தியக்கார போல அவனுடைய தோற்றம் இருந்திருக்கும். அவன் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு இருப்பான், சாப்பாடாம மெலிஞ்சு போயிருப்பான், குளிக்காம முடி அப்படியே மெலிஞ்சு போய் சடை அடிச்சிருக்கும். ஆனா அப்பாவுக்கு தெரியுதுங்க, அவனுடைய தோற்றம் மாறி இருந்தாலும் என்னுடைய மகன் என்று அவருக்கு அப்பாவுக்கு தெரியுது பாருங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நாம் எப்படி இருக்கிறோம், எந்த நிலைமையில இருக்கிறோம் என்று ஆண்டவருக்கு தெரியுங்க. ஒன்னே ஒன்று தான் நாம் பண்ண வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் தன் தகப்பன் கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்று, நானும் பசினால் சாகிறேனே, நான் எழுந்து என் தகப்பன் வீட்டிற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் பார்த்தேன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவன் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி தான் அவர் புறப்பட்டு போறார். ஆனா அப்பா என்ன பண்றா தெரியுமா? எழுந்து புறப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும் பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்த செய்தான். குமாரன் தகப்பன் நோக்கி, தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அப்பா சொல்றாரு, உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தை போடுங்க, கால்களை பாதரட்சி போடுங்க, கொளுத்து கன்றை கொண்டு வந்து அடிங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆவியா நம்மளோட கூட பேசுவாராக. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, யோனா ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்த மனிதனுங்க. அவர் இரக்கமுள்ள தேவனுங்க, அவர் மன உருக்கமுள்ள தேவனுங்க, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனுங்க. எப்போ நடக்கும் தெரியுமா? நம்ம உண்மையான மனம் திரும்பும் பொழுது. நினைவா பட்டணத்தார் மனம் திரும்பினாங்க, எல்லாரும் ரெட்டு உடுத்தினாங்க, ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்தாங்க. மிருக ஜீவன்கள் குழந்தைகள் கூட தண்ணி குடிக்கவில்லை, எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்க, எல்லாரும் மனம் திரும்பினாங்க. அப்பொழுது அவருடைய இரக்கம் பெரிதாக இருந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் நாங்கள் பொல்லாத வழிகளை தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். மோசே அவர் கெஞ்சி ஜெபம் பண்ணினார், அவர்களுக்கு இரக்கம் கிடைத்தது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் யார் ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்தில் போயிருக்காங்க, ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செய்து கொண்டிருக்காங்க என்று கணவன் பண்ணி கொண்டிருக்கிறாரா, இல்லை மனைவி செய்து கொண்டிருக்கிறாங்களா, இல்லை பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்களுக்காக நீங்கள் தான் அதிகமாக ஜெபிக்க வேண்டாம். உங்கள் கணவனுக்காக அதிகமாக நீங்கள் தான் செபிக்க வேண்டும், உங்கள் மனைவிக்காக நீங்கள் தான் அதிகமாக செபிக்க வேண்டும், உங்கள் பெற்றோர்களுக்காக அதிகமாக செபிக்க வேண்டும், நம்மளுடைய ஊழியர்களுக்காக நீங்கள் தான் அதிகமாக செபிக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேல் அதிகமாக இருக்கிறது, ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல் இருக்கிறது. ஆனால் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் தான் நாம் ஒன்று பண்ண வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, உமக்கும் பரத்துக்கும் நான் விரோதமாக பாவம் செய்த ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் வீணாக கழித்து விட்டேன் ஆண்டவரே, ஏனோ தானோ வாழ்ந்து விட்டேன் ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் மன்னிக்க காத்திருக்கிறார். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் இல்லவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, தன் ஜீவனை அழிவில் நின்றே என் ஜீவனை அழிவில் நின்றே காப்பவரே, மீட்பவரே, காப்பவரே, மீட்பவரே. ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ள. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள்
என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேனே. சொல்லமாம். உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. கரங்களை வெட்டி இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கம் நீடிய சாந்த கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே மேய்ப்பவரே. இரக்கமுள்ளவருங்க, மனமுருக்கமுள்ளவருங்க, தீங்கிக்க மனஸ்தாபடுகிற தேவனுங்க. யோனா ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. நான் முன்னவே சொல்லவில்லை, ஆண்டவரே நீங்க இரக்கமுள்ள தேவனப்பா, நீங்க மனமுருக்கமுள்ள தேவனப்பா, நீங்க தீங்கிக்கு மனஸ்தாபடுகிற தேவனப்பா. ஏசப்பா ஏசப்பா எங்கள் மேல் நீங்க இரக்கமா இருக்கீங்க ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய வார்த்தைக்கு நாங்க அப்படியே கீழ்ப்படியணுமே. ஏசப்பா உம்முடைய வார்த்தையின்படி நாங்க வாழணுமே. உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுது நாங்க அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஏசப்பா இஸ்ரேல் ஜனங்களை போல நாங்க வணங்கா கழுத்து உள்ள ஜனங்களா இருக்க கூடாது ஏசப்பா. ஏசப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே. ஐயா சபைக்கு முன்பாக ஊழியக்காரருக்கு முன்பாக மாத்திரம் நாங்க இல்லப்பா, உமக்கு முன்பாக எப்பொழுதும் அந்த ரங்கத்துல கூட உமக்கு முன்பாக நாங்க உத்தமனா நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்புகிறோம் அப்பா, இளையகுமாரன் போல மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களை கட்டி அணைப்பவரே, மோதிரத்தை போடுபவரே, விருந்து கொடுப்பவரே. ஐயா ஒருபொழுதும் நாங்கள் பாவிகள் என்று எங்களை விட்டு விடாதவரே, எங்கள் அக்கிரமத்தை மன்னிக்கிறவரே, எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறவரே, எங்கள் மீறுதல்களை மன்னிக்கிறவரே. உமக்கு நன்றி ஏசப்பா. எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறவரே, எங்கள் மீறுதல்களை மன்னிக்கிறவரே, 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிற தேவனே, அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தை மன்னிக்கிற தேவனே. அவர் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். இதுவே எல்லா மனுஷன் மேலும் இருந்த கடமை. இதுவே எல்லாருமே மனுஷன் மேல இருந்த கடமை. இது எல்லா மனுஷன் மேல இருந்த கடமை. ஐயா உமக்கு பயந்து வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவர். எங்களை பார்க்கிறீர்கள் ஒரு பயம் எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும். பாவம் செய்வதற்கு நேரமும் காலமும் சூழ்நிலை யோசேப்புக்கு ஏற்பட்டது போல எங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட, ஓ என் துணி கிழிஞ்சாலும் பரவாயில்ல, மற்ற துணியை நாம் கிழிக்காதபடி ஓடின யோசேப்பதாபா நீங்கள் உயர்த்தினீங்க. ஐயா நேரங்கள் காலங்கள் சூழ்நிலைகளும் பாவம் செய்வதற்கு எங்களுக்கு இருந்தாலும் கூட நான் தேவனுக்கு முன்பாக நான் உத்தமனாக இருப்பேன், தேவனுக்கு பயந்து நான் ஓடுகிற அந்த கிருபை எங்களுக்கு தரும்படியாக செபிக்கிறான். என் ஜனங்களை உன் கரங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறாண்டவரே. அனுதினமும் செபிக்க வேதத்தை வாசிக்க கிருபை தாங்காண்டவரே. யாருமே வேதத்தை மறந்து சபையில் வைத்துட்டு போகாதபடிக்கு வேதம் அன்றாட உணவாக, வேத வாசிப்பு அன்றாட உணவாக, வேதத்தின்படி வாழ அந்த கிருபை ஒவ்வொருக்கு தரும்படியாக செபிக்கிறாண்டவரே. இப்பொழுது எப்பா நாங்கள் இருக்கிற கொஞ்சம் பேராக இருக்கிற இந்த எங்கள் ஜனங்கள் மத்தியில் ஏசப்பா ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாக செபிக்கிறாண்டவரே. ஓப்பா மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறீரே. எங்கள் மேல் இருக்கிற மகிமை மற்ற ஜனங்கள் கண்டு ரட்சிக்கப்படும்படியாக மீட்கப்படும்படியாக செபிக்கிறாண்டவரே. இரவினால் மூடிக்கொள்ளும்படியாக செபிக்கிறாண்டவரே. நீங்க இரக்கமுள்ள தேவனப்பா, மனமுருக்கமுள்ள தேவனப்பா. என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஜனங்களை பாதுகாப்பாக நடத்தும்படியாக செபிக்கிறேன். வெளியில போகும் பொழுதும் வரும் பொழுதும் அப்பா என் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக செபிக்கிறேன். வாகனத்தில் போகும் பொழுது வரும் பொழுது பாதுகாக்கும்படியாக செபிக்கிறேன். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். தேவைகள் நிறைவாக சந்திக்கும்படியாக செபிக்கிறேன்.
செபிக்கிறேன். நெருக்கத்தை பெருக்கமாக மாற்றும்படியாக செபிக்கிறேன். அப்பா குறைகள் நிறைவாக மாற்றும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க கரங்களை ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன். இந்த வாரங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான ஐக்கியமும் என்றைக்கும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.